அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 12 ராசிகளுக்குரிய கோவில் என்பதால் பகலவாடி ஏகாம்பரேஸ்வரர் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பகலவாடி அருகே உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவில் 12 ராசிகளுக்கும் உரிய கோவில் என்பதால் ராசி கோயில் என்று அழைக்கப்படுகிறது. திருச்சி மாவட்டம் துறையூர் தாலுகா பகலவாடி அருகே உள்ளது சத்திரம் அம்மாபாளையம் கிராமம். காவிரியின் வடகரையில் இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்திலும் துறையூர் நகரில் இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. சுற்றிலும் மலைகளால் சூழப்பட்டு இந்த கிராமம் முற்காலத்தில் அடர்த்தியான காடுகளை கொண்டிருந்ததாம். அக்காலத்தில் இந்த கிராமத்தில் நாவல் மரங்களே அதிக அளவில் இருந்ததால் இந்த இடத்திற்கு ஜம்பு வனம் எனும் பெயரிட்டு இருக்கின்றனர். இந்த வனத்திற்கு அருகில் இருக்கும் மலைகளில் அற்புதமான குகைகளும் உள்ளன. அந்த குகையில்தான் சித்தர்களும் மகான்களும் தங்கி தவத்தினை செய்து சித்தி பெற்றுள்ளார்கள். அதற்கு சான்றாக தற்போது இந்த குகைகளை அங்குங்கு காணலாம். முந்தைய காலகட்டத்தில் அந்த கிராமம் மிகவும் செழிப்பாகவும் அங்கு வசித்த மக்கள் மிகுந்த மன நிறைவோடும் வாழ்ந்திருக்கின்றனர். கால மாறுதல் காரணமாக அங்கு வசித்து வந்த மக்கள் அந்த பகுதியை விட்டு நகரங்களை நோக்கி குடியேற தொடங்கிவிட்டனர். அந்த புராதனமான கிராமத்தில்தான் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட அரிய பொக்கிஷமான ஒரு சிவன் கோவில் இருந்தது. அங்கு வசித்து வந்த மக்கள் அந்த கிராமத்தை விட்டு இடம்பெயர்ந்தார்கள். அந்த இடம்தான் இந்த இடமாக பார்க்கப்படுகிறது. இது புராதனமான கிராமத்தில் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட அரிய பொக்கிஷமான ஒரு சிவன் கோவில் இருக்கும். அங்கு வசித்து வந்த மக்கள் அந்த கிராமத்தை விட்டு இடம்பெயர்ந்தாலும் வேற்று மதத்தினர் படையெடுத்ததாலும் அந்த எழில்மிகு கிராமமும் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட சிவபீடமும் சிவன் கோவில் சிதைந்து விட்டது. பிறகு காலம் கழித்து அந்த புண்ணிய பூமியை அந்த சிவனடியார்களும் சான்றோர்களும் அந்த சிவபீடத்தினை மீண்டும் உருவாக்கும் பெயர் முயற்சியில் ஈடுபட்டனர். அந்த முயற்சியில் சிவபெருமானுக்கும் அன்னை பராசக்திக்கும் அடித்தளமறை எழுப்பினார்கள். அதுவும் ஏதோ ஒரு காலத்தில் தடைப்பட்டு நின்றுவிட்டது. அதை மெய்ப்பிக்கும் வகையில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் கருங்கற்களால் கட்டப்பட்ட கருவறைகள் இருந்து சரியான பராமரிப்பும் தகுந்த கவனிப்பும் இல்லாதனால் காலப்போக்கில் அதுவும் சிதமடைந்தது. முந்தைய காலங்களில் மதுரை ஆண்ட ராணி மங்கம்மாள் இந்த சிறப்பான சிவபீடத்தின் மகிமை அறிந்து இங்கு வந்து அடியார்களையும் சான்றோர்களையும் சந்தித்து ஆசி பெற்று பொதுமக்களுக்கும் சிவனடியார்களுக்கும் தங்கள் வண்ண மண்டபத்தினை அமைத்து அன்னதானமும் செய்தனர். அடுத்ததாக இந்த சிவபீடத்தின் அருகில் ஒரு அழகிய குளமும் அமைந்துள்ளது. கால மாறுதல்களாலும் மக்கள் அங்கிருந்து வெளியேறுதலாலும் சிவபீடம் நிறைவு பெறாமல் நின்று போனது. மேலும் அங்கிருந்து அன்னச்சத்திரமும் மண்டபங்களும் கூட சிதிலம் அடைந்தன. இந்நிலையில் அந்த கிராமத்தில் வசித்த முன்னோர்களின் கனவினாலும் கிராமத்து மக்களின் பலரின் கனவினாலும் சிவபெருமான் தோன்றினார். அவர் இங்குள்ள சிவபீடத்தின் பெருமையை உலக மக்கள் அறியும் காலம் வந்து விட்டது என்று கூறியுள்ளார். இதனை வைத்து இப்பகுதி மக்கள் தெய்வீக காரியங்களில் உண்மை அறியும் முயற்சிக்காக கடந்த தெய்வ பிரதான ஜோதிடம் பார்த்தனர். அப்போது அந்த பிரசன்னத்தில் குறிப்பிட்ட இடத்தில் சித்தர்கள் வாழ்ந்ததும் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட சிவபீடம் இருந்ததும் உர்ஜிதம் செய்யப்பட்டது. படையெடுப்பினாலும் கலவரங்களாலும் அந்த சிவபீடம் சிதைந்து போனது தெரிய வந்தது. அந்த சிவபீடத்தின் முக்கிய பூஜை பொருட்கள் அங்குள்ள சில காரணமாக அங்கு பொருத்தப்பட்டது. அங்குள்ள ஒரு கிணற்றில் புதைந்திருப்பதும் கண்டறியப்பட்டது. அந்த சிவபீடத்தின் சிவபெருமானின் அருளும் அன்னை பராசக்தியின் அருளும் நிறைந்து இருப்பதை ஊர் மக்கள் உணர்ந்து கொண்டனர். அப்போது இதனை அடுத்து அந்த சிவபீடத்தினை கண்டறி முயற்சியில் மக்கள் அதில் வெற்றி பெற்றனர். சிதிலமடைந்திருக்கும் பாதி நின்று போயிருந்த பணியை முடுக்கிவிட்டு கோவில் அமைக்கும் பணி ஈடுபட்டனர். அதன் பயனாக கடந்த 2007ஆம் ஆண்டில் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கோவில் காமாட்சி சமேதன ஏகாம்பரேஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. சிவனுக்குரிய கருவறையானது வட்ட வடிவமாக அமைந்துள்ளது. அதன் மேல் தாமரை மலரின் வடிவம் பொறிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேற்பீடத்தை 8 யானைகளும் 8 நாகங்களும் தங்கியிருப்பதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலே தேவகணங்களுக்கும் முனிவர்களுக்கும் அந்த பீடத்தை சார்ந்திருப்பதாக காட்சி செதுக்கப்பட்டு உள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக மேலும் சுற்றில் 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் பொறிக்கப்பட்டு உள்ளது.
12 ராசிகளுக்கு உரிய கோவில் என்பதால் இது ராசி கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பீடத்தின் 8 பட்டை வடிவத்தில் சிவபெருமானின் கருவறையும் அதன் முன்னால் அர்த்த மண்டபமும் அமைக்கப்பட்டு உள்ளது. இந்த அமைப்பானது சிவபெருமானின் திருத்தேரில் மேல் பாஞ்சானத்தில் மேருமலையின் மகாமணி மண்டபத்தின் அமைச்சர் ஊஞ்சல் படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த அமைப்பு உலகில் எங்கும் இல்லாததாகும். அருகில் உள்ள அம்மனின் கருவறை நீண்ட சதுர்த்தி சிற்ப வேலைகள், அடுத்தது வேலைப்பாடுகள் தாமரை தளத்தில் வரி வர்க்கங்களுடன் அமைந்துள்ளது. இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த சித்தர் பீடத்தை திருப்பணிகள் செய்ய ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் முயற்சி காரணமாக சிவபீடமானது மெல்ல பல திறப்பணிகள் செய்யப்பட்டு சிவபெருமானுக்கும் அன்னை பராசக்திக்கும் பல்வேறு சிறப்புகள் செய்யப்பட்டன. மெல்ல பல திருப்பணிகள் செய்யப்பட்டு மகாவிஷ்ணு, விநாயகருக்கு, முருகனுக்கும் அனைவருக்கும் மகாலட்சுமி பீடங்கள் கட்டப்பட்டு உள்ளன. இந்த கோவில் தினம் 2 கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது. பிரதோஷம், அன்னாபிஷேகம் உள்ளிட்ட அனைத்து சிவன் கோவிலும் நடைபெறும் விழாக்கள் இந்த கோவில் நடைபெற்று வருகிறது. திருச்சியில் இருந்து துறையூர் செல்லும் பஸ்ஸில் ஏறி கரடம்பட்டியில் இறங்கி அங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில். இந்த சித்தர் சிவபீடத்தை அடைந்து சித்தர்கள் ஆசியையும் காமாட்சி சமேதன ஏகாம்பரேஸ்வரர் ஆசியையும் பெற்று செல்லலாம். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைத்தால் மக்கள் அனைவரும் ஒரு முறை இந்த சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் போகும் என எங்கள் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக உறுதியாக கூறுகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.